கைஸ், இன்னைக்கு என்னன்னா நம்ம ஊர்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் எல்லாமே பயங்கரமா இருக்கு. நம்ம இந்த டைம் போனா நிறைய மீன் பிடிக்கலாம் நம்ம குளத்துல. ஸோ அதுக்காக தான் கைஸ் நம்ம தம்பிகளை இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். பாத்தீங்களா, கன்னியாகுமரி கன்றாக வேற ராடெல்லாம் கொண்டு வந்துட்டு ரெடியா இருக்காரு மீன் பிடிக்க. அப்புறம் நம்ம சைனாவை சேர்ந்த கண்ணன் தம்பி. அடுத்தது மோனிஸ், டான் மோனிஸ். இவன் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், காளியா. அப்புறம் நம்ம சூர்யா தம்பி எப்பவும் போல. ஸோ வீடியோ ரொம்ப ஜாலியாகவும் போகும், நிறைய மீன் பிடிக்கலாம் இன்னைக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது. ஸ்பாட்டெல்லாம் பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது. நம்ம மோனிஸ் தம்பி, அப்புறம் சைனா கண்ணே, அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி கன்றாக்கு நம்மளை நடக்க விட்டுட்டு அவங்க பைக்கில் போயிட்டாங்க. சைனா இல்லைண்ணே, அவன் டோங்லி இப்படிதான் கண்ண வச்சு மயக்குவான் அவன் எல்லாரையும். கழுத்து ஒரு டேட்டு. பாத்தீங்களா கைஸ், நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேருக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்குங்களா. அப்போ உங்க பேர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எண்டிங் போயாச்சு, மறக்காம பாய் சொல்லிருங்க கைஸ். வீடியோ இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல, இன்னும் வீடியோ முடிக்கிற அளவுக்கு போயாச்சு. ஸோ ஏனே இப்போ அங்கே கேட்டு பைக்கு மட்டும் வருது, பாடியை காணும். ஆமாம், பைக் மட்டும் காணா இருக்கேன். யாருன்னு தெரியுங்களா, இவன் தான் கன்னியாகுமரி கன்றாக். பார்த்துக்கங்க கைஸ், ஸ்பாட்டை பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா. இயற்கையுடன் விளையாடும் மக்கள் நாங்கள் மட்டும். இந்த ஒரு ஸ்பாட்டில் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், பசங்க கூட சேர்ந்து மீன் பிடிச்சிக்கிட்டு அந்த நாள் போக டைம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஆடு இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். கன்னியாகுமரி கொடைக்கானல் மாதிரி இருக்கு மக்களே. ஏன் போய் வீடியோ எடுக்க அப்படி காய்ஸ், நான் தான் பெரிய தூண்டியாளர். பாட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ நம்ம மோனிஸ் தம்பி தூண்டியை போட்டு ரெடி ஆயாச்சு. அவன் தூண்டி என்ன இருக்கு பாருங்க, தெரியுதா நம்ம மோனிஸ் தம்பிக்கு தூண்டி. அங்கே ஒருத்தன் மீன் பிடிக்க வந்துட்டு என்ன செய்யறான் பாருங்க கைஸ். தூண்டி அங்கே போட்டு வச்சுக்கிட்டு மீன் கடிக்குதான்னு கூட தெரியல, என்ன இருக்குது ஸ்பாஞ்சு தெரியுதா. ஏன்னா மீன் பிடிக்க கூப்பிட்டு வந்ததுக்கு பண்ணுற வேலையெல்லாம் பாருங்க கைஸ். கூனி மீன்லாம் சுற்றி ஓடிட்டுருக்கு. நம்ம சூர்யா தம்பி ஒரு பயங்கரமான ஸ்பாட்டில் போய் நிற்கிறான் பாருங்க. எங்கே போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, விட்டுக்கிட்டான் போய் நிற்கிற இடத்த பாருங்க கைஸ். கைஸ் உண்மையாட்டு இதில் இவ்வளோ பெரிய மீனை நான் இப்போ பார்த்தேன். என்னைய பார்த்துட்டு உள்ளே ஓடிட்டு பார்த்தா புடி. என்ன கூனி இல்லைண்ணே, அண்ணா இருக்குல்ல, இருக்குது கொஞ்சோண்டு தான் இருக்குது, இப்போ எடுக்க மாட்டேங்குது. அப்போ புடி. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிருந்த? நான் இப்படி தான் இருந்தேன். நான் இப்போ என்ன உட்காந்துருந்தேன், இப்போ எந்திரிச்சிருக்கேன். கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா, அவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், இப்போ எந்திரிச்சு என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா. எங்கே போகிற கைஸ்? சைனாக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டான், சைனா கிளம்ப போகிறான். ஆமாம் கைஸ், சைனாக்கு போக போகிறானா. பேக் டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் கூனி மீன் நிறைய வந்துட்டு இருக்கு, நம்ம தம்பிகள் பிடிச்சிட்டு இருக்காங்க. மாட்டு மோனிஸ் இப்போ தானே கூனி கிளம்புது, மாட்டும் பார்ப்போம். மாட்டா போது பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் நிறைய மாட்டும் போல. வேற ஒன்றும் இல்லை, மழை துளி விடுது, அது மீன் துள்ளுதுன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் கைஸ், மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு. ஒரு பெரிய குனியை பற்றி எடுத்தாளா இந்த கூனி மீனை எப்படி குறைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் குறைத்து போட்டால் மீன் புடுக்குன்னு பிடிச்சிரும். சத்தியமாக அடிச்சு போடுவேன், ஒரு சொல்லி எனக்கு கண்டிப்பாக போகிறேன். முட்டா பயலாக இருக்கான், என்ன பண்ண. ஸோ கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மீன் மட்டும்தான் மாட்டில், மீதி எல்லாம் நடந்துட்டு தான் அங்கேயே இருக்கு. கன்னியாகுமரி கொத்தனார் அங்கே ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. டிராகல் யூஸ் பண்ணியாச்சுண்ணே. துணி செட் பண்ணியாச்சு. மீன் பிடிச்சிருவோமா? கைஸ் பாசிக்குள்ளெல்லாம் பெரிய பெரிய மீனாக அடிச்சிட்டு இருக்கு. அதை தான் நம்ம மோனிஸ் தம்பி இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்றுமே கிடைக்கல இதுவரை.
ஏ மாட் என்ன போச்சு பெரிய மீன்ல என்ன வீடு இவனே எடுல போனதால சின்னதான் ஸ்லேப்பி கொஞ்சம் பார்க்கவே இல்லை சரி பாட்டு வீடியோ எடுக்க சொன்ன என்னலாம் செய்யா உனக்கு என்ன ஒன்ஸ்டோ சூரிய மைக்கான அவன்கிட்ட கொடு மோனிஸ் எடுக்காமனா மனுஷு கலப்பு தெரியாது ஏய் ரீல் மண்ணில் இருக்கு பாரு இந்த மீனை நாங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ டக்குனு கமெண்ட் பண்ணுங்க பண்ணியிருக்கோம் நான் சொன்னேன் கம்பி பிடிச்சிட்டேங்க ஆயிஷ் பந்துக்குள்ளே போட்டு எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க நம்ம பள்ளிக்குள்ளே போட்டு ஒரு மீனை பிடிச்சிட்டா ரெண்டாவது மீன் மீனை பிடிச்சிருப்போம் இது கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்கு. நான் வேணும் விட்டோம்ல 4 விட்டுட்டோம்ல 2 தான் விட்டுருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப பீத்துறான். உடனே தான் மீன் பிடிக்க நாங்கள் கூட மாட்டோம். இப்போ தான் பொந்துலேருந்து அண்ணன் ஒரு மீன் பிடிச்சாங்க, 2வது பொந்தில் போட்டாச்சு. பார்ப்போம் அடுத்த என்ன மீன் பிடிக்காங்க. வெள்ளிக்கிழமை என்ன கடிச்சிருந்தேன் ஸ்லோவா என்னடா அது மீன், அது பாட்டு சைஸாக வருது மீன். கைஸ் டொயினி இழுத்துட்டு போகுது கைஸ். சரியான மீன். அவன் தம்பி இப்போ கொஞ்சம் தூக்கிட்டு வரான்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. கைஸ் மீன் எப்படி ஒரு 5 கிலோ இருக்கும். அதான் நம்ம தம்பி நெட் வச்சு தூக்க போகிறாரு. 5 கிலோவா? சரிக்காங்க யாரும் மீனை பார்த்தீங்களா? அது இவனை பார்த்து திரும்ப ரிட்டர்ன் ஓடுதுல. என்ன பார்த்துக்காத மீனை தூக்கு கணேஷ் சும்மா அக்காது நுண்ணிலே இல்லை முழுங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போனேன். காய்ஸ் மீனை விட்டான். இப்போ இவனை மீச்சிருவேன். மீன் தண்ணியை விட்டு போச்சுன்னா மீச்சிருவேன். மீனை தூக்கிட்டான். 3ஆம் மீன் மாட்டிட்டு காய்ஸ் வெற்றிகரமா. கீழே போகல காத்தட்டுல. இன்னும் இவன் மீனே பிடிக்கிறதுல பார்க்கவே மாட்டுக்கானே. பாட்டு பஞ்சு உள்ள காய்ஸ் இந்த மீன் குறையாம 5 கிலோ இருக்கும். இங்க பாருங்க தொண்டைக்குள்ள போய் அது முழுங்கி வச்சிருக்கு. இவன் வாய் நுனியில இருக்குங்க பாட்டு. இந்த பாட்டுக்கு மீன் நம்ம சூர்யா தான் இன்னும் பிடிக்கல. 2 பேரும் ஆளு போட்டி அது மாட்டுறது தெரியாம மாட்டி கேட்காம இருங்க. இல்லையே மாட்டி உள்ள அண்ணனும் ஃபோன் அடிடே. அவன் வந்தாடா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவனுக்கு வந்து தான் கேட்பான். நம்ம அண்ணன் நீ மீன் பிடிக்க மாட்டார். அவ்வளோதான். மூணு அப்போ இன்னும் வந்தால் மீன் அப்படி தெரிய மாட்டலாம். அப்படி ராடு வாங்கிட்டு இடத்த பிடிச்சாச்சு. இது தவறுனே. மீன் பிடிச்சிருக்கேன். நம்ம அண்ணன் பிடிச்சிட்டாரு. அண்ணன் இல்லைண்ணா அண்ணன் 5 வாட்டி விட்டாரு. கைஸ் மீனுக்கு கலரை பார்த்தீங்களா? ரோஸ் கலரில் அருமையாக இருக்குது. ஃப்ரை பண்ணால் ரெட் கலரில். இன்னைக்கு அருமையான பொரிப்பு நண்பர்களே. நைட்டு நீ வேலை லீவ் போட்டு பார்த்தானே. நம்மள எடுக்காம இது நம்ம அண்ணன் தான், பார்க்காதீங்க. நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணன் ரைடர் இல்லை, பேங்க் மேனேஜரு. என்ன வீடியோ எடுக்காண்டு அண்ணே ஒன்று யாருக்கும் எடுத்து வச்சுங்க பைக்கில் வரதா? இங்கே 4 மீன் பிடிச்சி வச்சு இது வர. கூனி இல்லை, இறை இல்லை. யாராவது இருந்தால் இப்போ மீன் பிடிக்கலாம். இங்கே எனக்கு கொஞ்சம் சூரிய எங்கே திருப்பி யாராவது இருந்தால் தான் கொஞ்சம் ஃபோன் அடிக்க வரோம். வேற ஃபோன் வரும், அதில் பார்த்து போவோம். நீ வாங்கிட்டு வரணுமா கடையில் போயா? வெட்டல போட்டதும் தூக்கிட்டான் பாரு. சுத்துல என்ன பண்ணிடுற அடைச்சி மீனை இப்போ இதையும் விடுவான். என்ன பையன் மீன் பிடிக்கிறதில்ல. ராசி விழுவோம்ல பண்ணிடுறாங்க. ராசி உள்ள பக்கம் இது வெற்றி வந்து சேரும். அப்படிதானே கைஸ்? நான் தான் பிடிச்சேன். மீனை பிடிச்சனால அவன் பிடிச்சான். பேபி குஞ்சில வச்சிருக்கா. நான் பிடிச்ச மீன் பார்த்துக்கங்க. நல்லா இருக்கா? மீன் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். நல்லா இருக்கு. இல்லை அது நான் போட வச்சிருந்த தூண்டி பிடிங்கிட்டு போயிட்டான்.
ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாகவும் இருந்திருக்கும். ஸோ இது போல் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ்.